கழுத்து வலியோ இல்லை ஷோல்டர் வலி, இடுப்பு வலி, முழங்கால் வலி, இல்லை குதிங்கால் வலி, இல்லை தைராய்டு வந்துருச்சு, வெயிட் ஏறிட்டோம், அப்புறம் டயபெட்டிஸ் இருக்குது, இல்லை ஹைப்பர் டென்ஷன் இருக்குது, இதெல்லாமே வாழ்க்கை முறையினால் வர்ற நோய், இதெல்லாமே லைஃப் ஸ்டைல் டிசீஸ். இதெல்லாம் க்யூராக மொத்தமே உலகத்தில் எல்லா நோயுமே க்யூராக மொத்தமே 3 வழி தான் இருக்குது. மனநிலை, உணவு, எக்ஸசைஸ். நோய் வர்றதுக்கும் ஒரே 3 வழி தான் இருக்குது: மனநிலை, உணவு, எக்ஸசைஸ். ஸோ என்னன்னா இன்னைக்கு இந்த வீடியோவில் நான் ஒரு கழுத்து வலியோ இல்லை கை வலிக்கோ எக்ஸசைஸ் சொல்லித்தரேன். அப்புறம் மொத்தத்தில் உணவு பழக்க வழக்கம், அப்புறம் ஹார்ட் ப்ராப்ளம் வருதுன்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறது, கழுத்து வலியை கன்ஃபியூஸ் பண்ணிடுறது, சிம்டம்ஸ் தெரியாமல் இருக்கிறது, இதை பற்றியும் கொஞ்சம் சொல்கிறேன் நான். இப்போ கடைசி வரைக்கும் பாருங்கள், கண்டிப்பாக எக்ஸசைஸ் சொல்லித்தரேன். இப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா, உணவு, மனநிலை, எக்ஸசைஸ்னா நான் சொல்கிறதெல்லாம் டிசீஸ்க்கு ரீசன். அதாவது ஸ்ட்ரெஸ்ஸான மனநிலை, மன அழுத்தத்திற்கு உட்பட்ட மனநிலை, டிப்ரெஷன், சோகமான மனநிலை, இல்லை போரிங் லைஃப், இல்லைன்னா கோபம், ஆங்ஸைட்டி, ஃபியூச்சர் நினச்சி பயப்படுறது, இல்லைன்னா நெகட்டிவ் திங்கிங், ரொம்ப நெகட்டிவ்னா கெட்டதாக நினச்சிக்கிறது, கெட்டது நடக்குமோ, அவங்க கெட்டது செஞ்சுட்டாங்க, இவங்க செஞ்சுட்டாங்க, இதெல்லாம் நோய் வர்றதுக்கான முக்கியமான காரணமாக இருக்குது. இதுதான் 70% காரணமாக இருக்குது. 30% உணவும் எக்ஸசைஸும் காரணமாக இருக்குது. அந்த உணவில் என்னன்னா குக்கரில் சமைக்கிறது ஒரு மெயினான காரணமாக இருக்குங்க. நியூட்ரிஷன் எல்லாம் போயிடுது. குக்கர், அலுமினிய பாத்திரம் யூஸ் பண்ணாதீங்க. நீங்கள் மண் சட்டி, சில்வர் பாத்திரத்தில் சமைங்க. கண்டிப்பாக இது நான் சும்மா சில பாயிண்ட்ஸை சொல்ல மாட்டேன். நான் நல்லாவே அதை எல்லாமே ஆராய்ச்சி பண்ணியே பார்த்துட்டேன். இத்தனைக்கும் குக்கர் சாப்பாடு சாப்பிட்டாலே ஒரு மாதிரி இருக்குது. அது ஏன் உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது? ஒரு 5 நிமிஷம் முன்னாடி ஆகிறதுக்காக உங்கள் ஆயுசை ஒரு 15 வருஷம் குறைச்சிக்குவீங்களா? இல்லை உங்கள் குழந்தைங்களுக்கே அப்படி ஒரு பேடு உணவை கொடுத்துருவீங்களா? நீங்களும் அதை சாப்பிடுவீங்களா? இது என்ன பழக்கம்? இது என்னன்னே தெரியல. இது ப்ரூவன்ங்க. அது சரி வராது. அந்த உணவு சரி வராது. அது வேகிறதே இல்லை. அதில் நிறைய பாயிண்ட் இருக்குது. அது மிருதுவாக தான் மாறும், சரியாக வேகாது இந்த அளவுக்கு. அதில் நியூட்ரிஷன்லாம் குறைஞ்சிரும். அது வேற ஒரு விஷயத்துக்காக கண்டுபிடிச்சாங்க அந்த காலத்தில். சுதந்திர போராட்ட தியாகி எல்லாம் ரொம்ப இதாக இருந்தாங்கன்ட்டு, ரொம்ப வீரமாக இருந்தாங்கன்ட்டு அவங்களெல்லாம் ஜெயிலில் போட்டு, ஃபார் எக்ஸாம்பிள் அவங்கள சுட்டு கொன்னா வேற நாட்டுக்காரங்க கொஸ்டின் கேட்டுருவாங்கன்ட்டு அவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு இதை கண்டுபிடிச்சி, இந்த மாதிரி ஒரு இதில் சமைச்சு போட்டாங்க. குக்கர்னு ஒன்று கண்டுபிடிச்சி சமைச்சு போட்டு அவங்கெல்லாம் வீக் ஆகி அவங்க நோய்வாய்ப்பட்டு இறக்குற மாதிரி. இப்போ அதே குக்கரே உங்களுக்கு இதாக வந்திருக்குது. உங்களுக்கு அந்த குக்கர் இப்போ உங்களோட நோய்களை உருவாக்குற ஒரு இடமா இருக்குது. அதனால அது யூஸ் பண்ணாதீங்க. இது ஒரு முக்கியமான பாயிண்ட்னால ரொம்ப நேரம் சொல்லிட்டேன். அதை தவிர பழங்கள், காய்கறிகள் சாப்பிடாத நாள், அதுவும் பச்சை பழங்கள், காய்கறிகள் சாப்பிடாத நாளே கிடையாது. பழங்கள் பச்சையாக தான் சாப்பிடுவீங்க, தெரியும். ஏங்க அதை கூட பழத்தை கூட பஜ்ஜி பண்ணி சாப்பிட்றீங்களே. ஸோ பழங்களா சாப்பிட்ற நாளும், காய்கறி உதாரணத்துக்கு வெள்ளை பூசணிக்காய், வெள்ளரி பிஞ்சு, கேரட்டு, ஈவன் பீட்ரூட்டை ஜூஸ் போட்டு கூட குடிக்கலாம். இது மாதிரி பிடிச்ச அளவுக்கு பழங்கள், காய்கறிகளை அப்படியே சாப்பிடுங்க. ஜூஸாக அவ்வளோக்கா மாற்றாதீங்க. முடியாததை மாற்றுங்க. நெல்லிக்காயெல்லாம் கடிச்சா பல்லு கூசுது, இல்லை கஷ்டமாக இருக்குன்னா பெரிய நெல்லிக்காயை ஜூஸ் போட்டு குடிங்க. 1 நெல்லிக்காய் 2 நெல்லிக்காய்க்குள்ளே குடிங்க, அதிகமாக குடிக்காதீங்க. இந்த மாதிரி பழங்கள், காய்கறிகள் சாப்பிடாத நாளே இருக்கக்கூடாது. பேலன்ஸ் டயட்டு, உணவுக்கு இன்வெஸ்ட் பண்ணணும். உணவு மேலே செலவு பண்ணி நல்ல உணவாக எடுத்துக்கணும். வீட்டில் சமைச்ச உணவை சாப்பிடுங்க. அதை தவிர எக்ஸசைஸ்னா உண்மையிலேயே சொல்கிறேன், வாக்கிங் போகிறேன், ஜாகிங் போகிறேன், ஸ்போர்ட்ஸில் இருக்கிறேன், யோகா பண்ணுறேன், இல்லைன்னா ஃபிட்னஸ் சென்டர் போகிறேன், டான்ஸ் ஆடுறேன், இதெல்லாம் பேடுன்னு நான் சொல்ல வரல. இதெல்லாம் சின்ன வயசுலேருந்து பண்ணவங்களுக்கு ஓகே, இல்லாதவங்கெல்லாம் அப்படியெல்லாம் நீங்கள் ஒன்றும் ஆக முடியாது. நான் வெயிட் பேரிங், நான் ஏரோபிக்ஸ் எக்ஸசைஸ் தான் உங்களுக்கு சேஃபாக இருக்கும். ஏன்னா என்ன ஃபாலோ பண்ணுறவங்க எல்லாம் கொஞ்சம் ப்ராப்ளமில் இருக்கிறவங்க, இது மாதிரி ஏதாச்சும் டிசீஸில் மாட்டிக்கிட்டவங்க, இல்லைன்னா ஏஜ் நல்லா 30-40க்கு மேலே ஆனவங்களா இருக்கீங்க. உங்களுக்கு அது ஒத்து வராதுங்க, கண்டிப்பாக சொல்லுவேன். அதில் போய் நீங்கள் எதுவும் சக்ஸஸ் ஆக முடியாது. உங்களுக்குன்னு எக்ஸசைஸ் இருக்குது, அது என் மூலம் தெரிஞ்சுக்கோங்க. அது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இது எனக்காக சொல்லலை. நான் வெயிட் பேரிங், நான் ஏரோபிக்ஸ், மேட் எக்ஸசைஸு, ஸ்ட்ரென்தனிங் எக்ஸசைஸ் தான் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதெல்லாம் தான் காரணமாக இருக்குது. எக்ஸசைஸ் இல்லாமல் இருக்கிறது, இல்லைன்னா டூ மச் எக்ஸசைஸு, உணவு சரியில்லாமல் பேலன்ஸ்டு இல்லாமல் இருக்கிறது, இதெல்லாம்
காரணமாக இருக்கா? அதில் உணவையும் எக்ஸசைஸையும் நான் இப்போ என்னென்ன எடுத்துக்கணும்னு சேர்ந்து சொல்லி முடிச்சிட்டேன். இப்போ மனநிலை மட்டும் சொல்லிடுறேன். மனநிலை வந்து பாசிட்டிவாகவும் ரொம்ப ஹாப்பியாகவும் வச்சுக்கணும். ஸ்ட்ரெஸ்ஸுன்னு ஒன்று ஆச்சுன்னா நீங்கள் அதுக்கு ரொம்ப ரொம்ப கவலைப்படணும். என்னடா இது ஸ்ட்ரெஸ் ஆயிடுச்சு நம்மளுக்கு அப்படின்ட்டு. அதே மாதிரி ஹாப்பினஸை ஒரு எய்மாக வச்சு ஹாப்பியாக செயல்படணும். அப்போ தான் இந்த எல்லா வாழ்க்கை முறையினால் வர நோயிலேருந்து தப்பிக்க முடியும். அதனால வாழ்க்கை முறை நோயை ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. சரி, எக்ஸசைஸ்னு நான் 2-3 சொல்லி தரேங்க. கழுத்து வலி இருக்கிறவங்க இப்படி ரொட்டேஷன் கிளாக் வைஸ், ரொட்டேஷன் ஆன்டி கிளாக் வைஸ். கழுத்து வலி, ஷோல்டரில் வலி இருக்கிறவங்க இதை செய்யலாங்க. தலை சுத்தல், வாமிட் சென்சேஷன் இருக்கிறவங்க. அதே மாதிரி இது 3வது எக்ஸசைஸ் ஷோல்டர் பிரேசிங் எக்ஸசைஸ். இது கழுத்து வலி, கை வலி இருக்கிறவங்க இதையும் செய்யலாங்க. அப்புறமேலு இப்படி கையை கோர்த்து மேலே வரைக்கும் தூக்கி 10 வரைக்கும் வச்சிருந்து கீழே போடுறது. இந்த எக்ஸசைஸ் எல்லாமே 7 தடவை, 10 கவுண்ட்ஸ் மேலே 10 கவுண்ட்ஸ் கீழே. இதெல்லாம் 7 தடவை 3 செட்டு இப்படி செய்யுங்க, நல்லா இருக்கும். நான் சொன்னதை கொஞ்சம் ஃபாலோ பண்ணி பாருங்க. இந்த மாதிரி ஹெல்த் டிப்ஸ் வேணுன்னா என்ன ஃபாலோ பண்ணுங்க. பிசியோதெரப்பி கன்சல்டேஷன் வேணுன்னா எனக்கு கால் பண்ணுங்க. பிசியோதெரபிஸ்ட் எனக்கு கால் பண்ணுங்க. நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுக்க ரெடியா இருக்கேன். திஸ் இஸ் பிரகாஷ், பிசியோதெரபிஸ்ட்.